வாவ் மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் இல்ல சூப்பரான 5 கிரைம் த்ரில்லர் படங்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த படங்கள்ல ஒரே ஒரு படம் மட்டும் தமிழ் டப்பிங்ல இல்ல, ஆனா அதுவும் தரமான படம் தான். அது என்னென்ன படங்கள் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் 2024 வருஷம் ஹிந்தியில ரிலீஸ் ஆன பியாரே ஹசின் தில்ருபா அப்படிங்கிற ஒரு ரொமான்டிக் கலந்த கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா 2021 வருஷம் ஹசின் தில்ருபா அப்படிங்கிற பேர்ல ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துடைய கண்டினியூ சீக்வல் தான் இந்த படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பெரிய கிரைமை பண்ணிட்டு போலீஸ் கண்ணிலேயே மண்ணை தூவிட்டு தப்பிச்சு வெளியே வந்திருப்பாங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் வெளி உலகத்துக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பியூட்டி பார்லர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவோ வெளி உலகத்துக்கு இப்படி ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கறதே தெரியாத அளவுக்கு ரகசியமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. சோ இதுக்கு நடுவுல ஹீரோயினை 24 மணி நேரமும் ஒரு போலீஸ் ஆபீசர் கண்காணிச்சுக்கிட்டே இருக்காரு. எப்பயாவது இவங்க ஹீரோவை மீட் பண்ணாங்கன்னா அவங்கள கையும் காலுமா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆபீசர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல ஹீரோவும் ஹீரோயினும் போலீஸ்க்கே தெரியாம அப்பப்பைக்கு மீட் பண்ணிக்கிறது, போன்ல பேசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்படிப்பட்ட இவங்களுடைய லைஃபுக்குள்ள மூணாவதா ஒரு நபர் நம்ம ஹீரோயினை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள வர, அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, இவங்க 2 பேரும் கடைசியா போலீஸ் கிட்ட மாட்டினாங்களா இல்ல தப்பிச்சாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி பார்ட் 1 பார்த்துட்டு வந்தால் தான் பார்ட் 2ல என்ன நடக்குது அப்படிங்கிறதே உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஏன் ஹீரோவும் ஹீரோயின் பிரிஞ்சு வாழ்றாங்க, ஏன் போலீஸ் இவங்களை துரத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களே பார்ட் 1 பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கேரக்டர் வருவாங்க. அதாவது ஹீரோ, ஹீரோயின், புதுசாக வரக்கூடிய இன்னொரு ஹீரோ, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேர்த்துடைய ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. படத்தில் ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. படத்தில் எக்கச்சக்கமான ட்விஸ்ட் இருக்கு, அதில் சில ட்விஸ்ட் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்ப சொன்ன மாதிரி நிறைய ட்விஸ்ட் இந்த படத்துல இருக்கு. அதுல சில ட்விஸ்ட் வந்து ஈஸியா கெஸ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுலயும் பார்ட் 1 பார்த்துட்டு வந்தவங்களுக்கு அட இதுதான்ப்பா நடந்திருக்கும் அப்படிங்கறது ஈஸியா கெஸ் பண்ற மாதிரி தான் எடுத்து வச்சிருந்தாங்க. பட் இருந்தாலும் இந்த படத்தை கண்டிப்பா ஒன் டைம் பார்க்கலாம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சில அடல்ட் கண்டென்ட் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போற படம் 2021 வருஷம் ரிலீஸ் ஆன ஹிந்தி படமான த கேர்ள் ஆன் த ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோயின் லாயரா இருக்காங்க. அவங்க ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஹீரோயின் பிரெக்னண்டாவும் இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோவும் ஹீரோயினும் கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதுல ஹீரோயினுக்கு அபார்ஷன் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம ஒரு அம்னீஷியா ப்ராப்ளமும் நம்ம ஹீரோயினுக்கு வந்துருது. ஒரு குறிப்பிட்ட டைம்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறது நம்ம ஹீரோயினுக்கு மறந்து போயிடும். இந்த மாதிரியான பிரச்சனை வந்ததுனால ஹீரோயினை விட்டுட்டு ஹீரோ பிரிஞ்சு போய் வேற ஒரு பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்த ஹீரோயினால ஏத்துக்க முடியல. இதை மறக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி தண்ணி அடிச்சுட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஹீரோயினுடைய டெய்லி ரொட்டீன் அப்படின்னா, ஒரு ட்ரெயின்ல ஏறி அந்த ட்ரெயினுடைய கார்னர் சீட்ல உட்காந்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி ஹீரோவும் ஹீரோயினும் வாழ்ந்த அந்த வீட்டை பார்த்துக்கிட்டே போறது. அந்த டிராவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையையும் அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியா இருக்கிறத பார்த்து ஹீரோயின் ரொம்பவே ஏங்குறாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய டெய்லி ரொட்டீனே. ஒரு நாள் இதே மாதிரி டிராவல் பண்ணிட்டு போகும்போது அவங்க பார்க்க கூடாத ஒரு விஷயத்தை நம்ம ஹீரோயின் பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுடைய லைஃப்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம ஹீரோயின் வெளிவந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 2016 வருஷம் ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படமான த கேர்ள் ஆன் த ட்ரெயின் அப்படிங்கிற அந்த படத்துடைய அபிஷியல் ரீமேக் தான். அந்த படமே பார்த்தீங்கன்னா 2015 வருஷம் எழுதப்பட்ட ஒரு நாவலை தழுவி எடுத்த ஒரு சூப்பரான ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். சோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துடைய எடிட்டிங் பக்காவா இருக்கும். நான் லீனியர் டைப்ல சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. அடுத்ததா ஹீரோயினுடைய ஆக்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. அடுத்ததா இந்த படத்துல வரக்கூடிய இந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. யாருமே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு எடுத்திருந்தாங்க. ஒரு சூப்பரான படம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. சில அடல்ட் கண்டென்ட்ஸ் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற படம் 2022 வருஷம் மலையாளத்துல ரிலீஸ் ஆன ஏலா வேலா புஞ்சிரா அப்படிங்கிற ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, கோட்டயம் அப்படிங்கிற அந்த காவல் நிலையத்துக்கு எல்லைக்கு உட்பட்ட பூஞ்சிரா அப்படிங்கிற ஒரு இடத்துல மலைக்கு உச்சில ஒரு ஒயர்லெஸ் ஸ்டேஷன் இருக்கு. அந்த ஸ்டேஷன்ல ஒரு 3 போலீஸ் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. அந்த பகுதியில ஒரு பெண்ணுடைய சில உடல் பாகங்கள் கண்டுபிடிக்கப்படுது. யார் அந்த பொண்ணு, யார் அந்த பொண்ணை கொலை செஞ்சாங்க, எதுக்காக கொலை செஞ்சாங்க அப்படிங்கிற
அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து த்ரூ அவுட் கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா சஸ்பென்ஸாவே கொண்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கும், பட் செகண்ட் ஹாஃப்ல தான் மர்டர் மிஸ்ட்ரி மோடுக்கே கொண்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த ட்விஸ்ட் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. படத்துல நடிச்சிருந்த எல்லாருடைய ஆக்டிங்கும் நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஜோசப் நைட்டு இந்த மாதிரியான படங்களுக்கு ஸ்கிரீன் பிளே எழுதின சாகித் கபீர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு சூப்பரான படம். இந்த மூவியை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. ஆனா தமிழ் டப்பிங்ல இல்ல, இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் இருந்தா போதும், எல்லா மொழி படங்களையும் நான் பார்த்துருவேன்னு சொல்றவங்களுக்காக தான் இந்த படத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். பெருசா அடல் கண்டெல்லாம் இல்ல, நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம நாலாவதா பார்க்க போற படம் 2022 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன பாப்பன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ வந்து ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸரா இருப்பாரு. அவருடைய பொண்ணான ஹீரோயின் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருப்பாங்க. ஸோ இந்த டைம்ல ஒரு ஆக்டருடைய டிரைவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்படுறாரு. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும் போதே இதே மாதிரி சேம் பேட்டர்ல இன்னொருத்தரும் கொலை செய்யப்படுறாரு. ஸோ இந்த கொலைகளை எல்லாம் பண்ணக்கூடிய அந்த கில்லர் யார் அப்படிங்கிறத ஹீரோவும் ஹீரோயினும் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து த்ரூ அவுட் கிளைமேக்ஸ் வரைக்கும் எங்கேயும் போர் அடிக்காத அளவுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் எங்கேஜிங்காகவும் கொண்டு போயிருந்தாங்க. படத்தில் வரக்கூடிய 2-3 ட்விஸ்ட் எல்லாம் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஃபிளாஷ்பேக்ல வரக்கூடிய அந்த ஸ்டோரியும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு தரமான படம் தான். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா G5ல மலையாளத்தில் மட்டும்தான் இருக்கு. தமிழ் டப்பிங்கோட நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அடிக்கடி ஜி தமிழ் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, பாருங்க. ஒரு தரமான படம் தான், பெருசாக அடல் கண்டெல்லாம் இல்லை, நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்டா பார்க்க போற படம் 2024 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன போகன் வில்லே அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோவும் ஹீரோயினும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்காங்க. ஹீரோ டாக்டரா இருக்காரு. ஹீரோயினுக்கோ 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆக்சிடென்ட்னால மெமரி லாஸ் ப்ராப்ளம் வந்திருக்கும். ஸோ ஹீரோயினை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் ஒரு லேடி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டைமில் ஒரு பொண்ணு காணாமல் போயிடுறாங்க. அந்த காணாமல் போன பொண்ணை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல இந்த ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக போலீஸ் உள்ள வராங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுடைய லைஃப்ல அவங்களே எதிர்பார்க்காத மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமா ஒரு 4 கேரக்டருடைய ஆக்டிங்கை பத்தி சொல்லி ஆகணும். 1 குஞ்சாக்கா போபன், 2வது ஜோதிர்மயி, 3வது ஃபகத் ஃபாசில், 4வது கூட அவங்க கூட வரக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேர்த்துடைய ஆக்டிங்கும் சூப்பராகவே இருந்துச்சு. ஃபகத் ஃபாசிலுக்கு பெருசா இங்க வேலை இல்லை, ஆனா இருந்தாலும் அவருக்கு கொடுத்திருக்க வேலையை பக்காவா பண்ணியிருக்காரு. படத்துடைய சினிமோட்டோகிராஃபியை பத்தி சொல்லணும்னா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்துக்கு தேவையான நேர்த்தியான சினிமோட்டோகிராஃபியை கொடுத்திருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சூப்பராகவே இருந்துச்சு. படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ் இருந்துச்சு. அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் செகண்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு பரபரப்பாகவே கொண்டு போயிருப்பாங்க. ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. IMDbல 10க்கு 6.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய ட்விஸ்ட் உள்ள படம் தான், நீங்கள் தாராளமாக ஒன் டைம் பார்க்கலாம். பெருசாக அடல் கண்டெல்லாம் இல்லை. ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.